ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, தென் நார்மல் அக்கௌண்டிங்க்கும் அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஓடோல எப்படி அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டை கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து ஓடோட மெயின் ஸ்கிரீன். இதுல அக்கௌண்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இதுல கிளிக் பண்ணா செட்டிங்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது செட்டிங்ஸோட மெயின் ஸ்கிரீன் வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ், சிஆர்எம், சேல்ஸ், கேலண்டர், இந்த மாதிரி சைட்ல வந்து மெயின் ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல வந்து நான் அக்கௌண்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம அக்கௌண்டிங்குள்ளதான் இருக்கும். ஸோ இதுல வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கீழே அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ட்ராக் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ பை ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட், எக்ஸெட்ரா. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி காஸ்ட் சென்டர் வைஸா இல்லை வந்து ப்ராஜெக்ட் வைஸா, டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களால அக்கௌண்டிங்க்கு வந்து அக்கௌண்டிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நீங்க வந்து இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கானதான் இது. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் டிக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டிக் கொடுத்துட்டு இங்க சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனிச்சுன்னா லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் வந்துருச்சா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கலாம்னா, நான் இந்த மெயின் ஸ்கிரீனுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ அக்கௌண்டிங்குள்ள போயிட்டு கான்ஃபிகரேஷன்ல கீழே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்திருக்கும். இதில் அனலிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ், அனலிட்டிக் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டேப் வந்திருக்கும். ஸோ இது மூலமா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எப்படி அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் மோர் வீடியோஸ்க்கு நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.